ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله جل سبحانه وتعالى في القرآن الكريم: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நிறைந்த நல்வாழ்வை நித்தமும் நல்கிக் கொண்டிருக்கும் வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகுக. அவனது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கு குழுமவிருக்கின்ற அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் கருணையும் கரிசனமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இவ்வுலகில் வாழ்கிற மனிதர்கள் தாங்கள் சார்ந்த துறைகளில் மென்மேலும் முன்னேற வேண்டும், மென்மேலும் உயர்வடைய வேண்டும் என்று ஆசைப்படுவது இயல்பு. அதேபோல் யாரையெல்லாம் அவர்கள் சந்திக்கிறார்களோ, யாருடனெல்லாம் பழகுகிறார்களோ, அவர்கள் எல்லோரிடத்திலும் தனக்கென்று ஒரு நல்ல பெயர் இருக்க வேண்டும், நற்சான்றிதழ்களை எல்லோரிடத்திலும் பெற வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். இதற்குண்டான தீர்வுகளை பல அறிஞர்கள் பல வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்திருந்தாலும் குர்ஆனும் ஹதீஸும் ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் இவ்வுலகில் மாத்திரமல்ல மறு உலகத்திலும் கூட நற்சான்றிதழ் பெற்றவனாய், நற்பெயர் பெற்றவனாய் மனிதன் திகழ வேண்டுமென்றால் குர்ஆன் ஹதீஸ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய தீர்வு அந்த மனிதன் வாழுகிற காலத்தில் பணிவோடு வாழ வேண்டும். ஒருவன் எவ்வளவு உயர்வுக்கு சென்றாலும், வாழ்க்கையின் உச்சத்தை தொட்டாலும் பணிவை மாத்திரம் எந்த இடத்திலும் கைவிட்டு விடக்கூடாது என்று மார்க்கம் சொல்லிக் கொடுக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான்: வஹ்ஃபில் ஜனாஹக லிமனித்தபஅக மினல் முஃமினீன். உங்களை பின்பற்றக்கூடிய நபர்களிடத்தில் பணிவு என்னும் ரக்கையை நீங்கள் தாழ்த்துங்கள், பணிவோடு நடங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ். யாரேனும் உங்களிடத்தில் பேச வந்தால் அகந்தை கொண்டு உங்கள் முகத்தை திருப்பிக் கொள்ளாதீர்கள், முகத்தை பார்த்து நீங்கள் பேசுங்கள். வலா தம்ஷி ஃபில் அர்லி மரஹா. பெருமை கொண்டவர்களாய், ஆணவம் கொண்டவர்களாய் பூமியில் நடக்க வேண்டாம். இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலின் ஃபஹூர். பெருமை அடிக்கக்கூடிய ஒவ்வொரு நபரையும், ஆணவத்தோடு திரியக்கூடிய ஒவ்வொரு நபரையும் அல்லாஹ் விரும்புவதில்லை என்று பணிவோடு நடக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் பேசிய வசனங்களை எல்லாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூன்று விஷயங்களை ஒரு மனிதன் செய்துவிட்டால் கண்டிப்பாய் 3 விஷயங்கள் அவனுக்கு நடக்கும். 3 விஷயங்களை ஒருவர் செய்வாரையானால் அவருக்கு 3 விஷயங்கள் கண்டிப்பாய் கிடைக்கப் பெறும், அதில் சந்தேகம் இல்லை. தர்மம் செய்பவனுக்கு பொருளாதாரத்தில் அபிவிருத்தி ஏற்படும். தர்மம் செய்வதால் பொருளாதாரம் என்பது என்றைக்கும் குறையாது என்றார்கள். இரண்டாவதாய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரேனும் உங்களிடத்தில் தவறாய் நடந்து கொண்டார்கள், அவர்களை மன்னிக்கிறீர்கள். மன்னிப்பதால் உங்கள் கண்ணியம் குறைந்து விடாது, உங்கள் கண்ணியம் கூடும் என்று சொன்னார்கள். மூன்றாவது, பணிவோடு யார் நடக்கிறாரோ கண்டிப்பாய் வாழ்க்கையில் அவர் முன்னேறுவார், உயர்வார், ஒரு காலம் வீழ மாட்டார் என்று
3 விஷயங்களை பெருமானார் சொல்லி அந்த 3 என்ன பயன் ஏற்படும் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை பார்க்கிறோம். இன்னொரு ஹதீஸில் நாயகம் இப்படி சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனோடும் ஒரு மலக்கு இருக்கிறார். அந்த மலக்கிடத்திலே அந்த மனிதனுடைய அறிவு என்பது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மலக்கின் கட்டுப்பாட்டில் தான் அந்த மனிதனுடைய அறிவு என்பது இருப்போம். அந்த மனிதன் இந்த உலகத்தில் பணிவோடு நடப்பானையானால் கீழலில் மலக்கி, அந்த மலக்கிடத்தில் சொல்லப்படும் இருஃபா ஹிக்மதஹு, இவனுடைய ஞானத்தை பெருக்கு, இவனுடைய அறிவை மென்மேலும் கூட்டிவிடு என்று மலக்கிடத்தில் சொல்லப்படும். வைதா தகப்பர கீழலில் மலக்கி, ஒருவேளை அந்த மனிதன் இந்த உலகத்தில் பெருமை கொண்டு ஆணவம் கொண்டு நடப்பானையானால் மலக்கிடத்தில் சொல்லப்படும், அவனுடைய ஞானத்தை குறைத்து விடு, அவனுடைய அறிவாற்றலை குறைத்து விடு என்று சொல்லப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அறிவாளியாய் இருப்பவர்கள் முட்டாளாக ஆகுவதும், முட்டாளாய் இருப்பவர்கள் சில சமயம் அறிவாளிகளாய் மாறுவதும் கூட அவர்களிடத்தில் உள்ள நடத்தைகளின் மூலமாய், பணிவின் மூலமாய். பெருமை கொண்டு ஒருவன் திரிகிற போது அவனுடைய அறிவாற்றல் குறைத்து முட்டாளாய் மாறிப் போகிறான். பணிவோடு இருக்கிற போது, பணிவை கையாள்கிற போது முட்டாள்கள் கூட சில நேரங்களில் அறிவாளிகளாய் அல்லாஹ் மாற்றி விடுகிறான் என்றால் பணிவு எவ்வளவு தூரம் வாழ்க்கையில் முக்கியம் என்பதை யோசிக்க வேண்டும். பேச்சில் பணிவு இருக்க வேண்டும், நாம் நடக்கிற நடையில் கூட பணிவு இருக்க வேண்டும், நம் பழக்க வழக்கங்களில் பணிவு இருக்க வேண்டும். ஏன், நீங்கள் உடுத்துகிற உடை கூட பணிவை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு போதிப்பதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் உச்சபட்ச அந்தஸ்தை அடைந்தார்கள். எதனால்? பணிவோடு இந்த உலகத்தில் வாழ்ந்ததினால்தான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு மலக்கு வந்தார். வந்து சொன்னார், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்லிவிட்டான், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் சலாம் சொல்லிவிட்டார் என்று சொல்லிவிட்டு அந்த மலக்கு அடுத்து சொன்னார், அல்லாஹ் 2 விஷயங்களை சொல்லி அனுப்பினான், அந்த 2இல் ஒன்றை தேர்வு செய்யும்படியும் உங்களிடத்தில் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்று அந்த மலக்கு சொல்லிவிட்டு தொடர்ந்தார். நீங்கள் நபியாகவும் அரசராகவும் இருப்பதற்கு விருப்பப்படுகிறீர்களா, அல்லது நபியாகவும் நீங்கள் ஒரு அடிமையாகவும் இருப்பதற்கு விருப்பப்படுகிறா என்று அல்லாஹ் 2இல் ஒன்றை தேர்வு செய்யும்படி சொன்னான் என்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் நபியாகவும் அடிமையாகவும் இருக்கத்தான் ஆசைப்படுகிறேன், நபியாகவும் அரசராக இருப்பதற்கு ஆசைப்படவில்லை என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெருமானார் தன் பணிவை வெளிப்படுத்தியது மூலமாய் அவர்கள் அடைந்த அந்தஸ்துகள் எத்தனை! உலகத்து நபியப்பெரிய பாக்கியம் மேராஜ், அல்லாஹ்வை குளிர காணுவது. அந்த பாக்கியத்தை நாயகத்திற்கு மாத்திரமே அல்லாஹ் கொடுத்தான். காரணம், பெருமானார் மேற்கொண்ட கனிவின் மூலமாய். நாளை மறுமையில் முதலாய் எல்லா நபிமார்களுக்கு முன்பாக பெருமானார் தான் சிபாரிசு செய்வார்கள். நாயகத்தின் சிபாரிசுக்கு முன்பாக எந்த நபியும் சிபாரிசு செய்ய முடியாது. இந்த அந்தஸ்தை அல்லாஹ் எதுக்கு நாயகத்திற்கு கொடுத்தான்? பெருமானாரின் பரிவின் காரணத்தினால். நாளை மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினர்களும் சுவனத்தில் நுழைந்ததற்கு பின்புதான் மற்ற நபிமார்கள் சுவனத்தில் நுழைவார்கள், மற்ற உம்மத்தினர்கள் சுவனத்தில் நுழைவார்கள். இந்த பாக்கியம் எதனால் கிடைத்தது? பெருமானார் மேற்கொண்ட பணிவின் மூலம்தான். இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, நாளை மறுமையிலும் கூட அத்தனை கோடி மக்களுக்கும் அத்தனை நபிமார்களுக்கும் நாயகம்தான் தலைவராய் இருக்கிறார்கள். காரணம், பெருமானாரின் பணிவின் மூலமாகத்தான். பணிவை ஒரு மனிதன் மேற்கொள்ள அவருடைய அந்தஸ்து கூடிக்கொண்டே இருக்குமே பொழிய அவருடைய அந்தஸ்தும் கௌரவம் ஒரு காலம் குறைந்து போய்விடாது. பெருமானாருக்கு அந்தஸ்து வழங்கப்பட்டது, கௌரவம் வழங்கப்பட்டது, பதவி உயர்வுகள் கிடைத்தது. மக்காவில் சாதாரணமாய் இருந்த நாயகம் மதீனாவிற்கு வந்த பின்பு ராஜாவாய் மாறிப்போனார்கள், மன்னராய் மாறிப்போனார்கள். அவர்களுக்கு பின்னால் மிகப்பெரிய படை திரண்டு இருந்தது. அவர்களின் கட்டுப்பாட்டுக்குள் பல நாடுகள் இருந்தன. ஆனால் பணிவு என்பது குறைந்ததா என்றால் இல்லை. பல பேர் பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கு முன்பாய் சாதாரணமான மனிதராய் இருக்கும் போது பணிவோடு இருப்பாங்க. கொஞ்சம் கிரேடு கூடிருச்சுன்னா போதும், ஆளே மாறி போயிடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதவி உயர்வுகள் கிடைத்து கொண்டே இருந்தது. நாட்கள் கூட கூட நாயகத்தின் அந்தஸ்து கூடிக்கொண்டுதான் போனதை தவிர குறையவில்லை. ஆனால்
பெருமானாரின் பணிவு குறைந்ததா என்றால் இல்ல, பணிவு கூடிக்கொண்டுதான் போனது. மன்னராக ஆனதற்கு பின்பு நாயகம் எப்படி நடந்தார்கள்? பெருமானாரிடத்தில் அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு மனிதர் இஸ்லாத்தை தழுவுவதற்காக வேண்டி வருகிறார். பெருமானாரை சந்திக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அதி இப்னு ஹாத்திமை இஸ்லாத்தை தழுவிருக்கல, அவர் கையை பிடித்து கொண்டு நடந்து போறாங்க. பேசிக்கிட்டே நடந்து போனாங்க. வழியிலே ஒரு மூதாட்டி பெருமானாரை சந்திக்கிறார். தன் தேவையை குறித்து முறையிடுகிறாள். நீண்ட நேரம் நின்று கொண்டு பேசிக்கொண்டே அந்த மூதாட்டி இருக்கிறார். நாயகம் கவனத்தை சிதறவிடவில்லை. அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் பார்க்கல. தான் கால் வலிக்கிறது என்பதை முகத்தில் காட்டவில்லை, முகம் சுளிக்கவில்லை. நாயகம் எவ்வளவு நேரம் அந்த வயசான அம்மா நின்று பேசியதோ அத்தனை மணி நேரம் நாயகம் நின்று கேட்டார்கள். இந்த காட்சியை அதி இப்னு ஹாத்திம் பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த அம்மா போயிட்டாங்க. மீண்டும் அதி இப்னு ஹாத்திம் கரத்தை பிடித்து தன் இல்லத்திற்கு நாயகம் அழைத்து சென்றார்கள். இல்லத்திற்குள் நுழைந்தவர்கள் அங்கே ஒரே ஒரு விரிப்பு தான் இருக்கிறது. அந்த விரிப்பை எடுத்து விரித்து அதியை உட்கார செய்து நாயகம் தரையிலே அமர்ந்தார்கள். இந்த காட்சியை பார்த்த அதி இப்னு ஹாத்திம் சொன்னார், வல்லாஹி மா ஹாதா பி அம்ரி மலிக், அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், இது அரசர்களுடைய நடைமுறைகள் அல்ல, அரசர்களுடைய பழக்க வழக்கம் அல்ல, இது சாதாரண மனிதரை போல் அல்லவா நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள் என்று மெய்சிலித்து அதி அன்றைக்கே இஸ்லாத்தை தழுவினார்கள் என்கிற வரலாற்றை பார்க்கிறோம். ஆமிர் இப்னு ரபிஆ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாள் நானும் பெருமானாரும் மஸ்ஜிதை நோக்கி நடந்து கொண்டிருந்தோம். வழியிலே நாயகத்தின் செருப்பு அரிந்து விட்டது. செருப்பு பெருமானாருடைய செருப்பு வார் அறிந்ததும் நாயகத்தின் செருப்பை நான் கையில் எடுத்து அதை சரி செய்யலாம் என்று முயலும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் கரத்திலிருந்து அவங்களுடைய செருப்பை வேகமாய் பிடுங்கிவிட்டு சொன்னார்கள், இன்னஹா அஸ்ரத்துன் வலா உஹிப்புல் அஸ்ரத, இது எனக்கு முன்னுரிமை தரக்கூடிய சிறப்பு சலுகைகளை தரக்கூடிய ஒரு நடவடிக்கையாயிருக்கிறது, எனக்கு முன்னுரிமை அளிப்பதை நான் விரும்பவில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் பணியை தானே செய்தார்கள் என்று அந்த சஹாபி சொல்வதை பார்க்கிறோம். ஒரு பயணத்தில் சஹாபாக்களோடு பெருமானார் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். வழியிலே ஓய்வெடுப்பதற்காக படைகள் தங்குகின்றன. அப்பொழுது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு யோசித்தார்கள், சஹாபாக்கள் எல்லாம் இந்த இடத்துல தங்குறாங்க, நாயகத்திற்கும் இந்த இடத்தில் கூடாரத்தை போர்த்து தங்கும்படி சொன்னால் அடிக்கடி சஹாபிகள் போய் பெருமானாரை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, தொந்தரவு பண்ணுவாங்க, பேசிக்கொண்டே இருப்பார்கள், கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், நாயகத்தால் ஓய்வெடுக்க முடியாது. எனவே கொஞ்சம் சற்று தூரமாய் தள்ளி தொலைவிலே பெருமானாருக்கு தனியாக கூடாரத்தை போட்டு தனியாக நாயகத்தை ஓய்வெடுக்க செய்யலாம் என்று நினைத்து கொண்டு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாரிடத்தில் வந்து சொன்னபோது அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா அஸாலு பைன அல் ஹுரிம் யதஊன அகிபி வ யுனாஸிஊன பிரிதாஹி, அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நான் மௌத்தாகிற வரைக்கும் மக்களோடு மக்களாகத்தான் இருப்பேன். மக்களோடு எந்த அளவுக்கு கலந்திருப்பேன் தெரியுமா? மக்களோடு நான் மக்களாய் நடக்கிற போது பின்னால் இருப்பவரின் கால் என் குதிங்காலில் படுகின்ற அளவுக்கு நெருக்கமாய் கூட்டத்தோடு கூட்டமாய் நான் மக்களோடு கலந்து நடப்பேன். பின்னால் இருப்பவர் என் துண்டை பிடித்து இழுத்து தன் தேவையை கேட்கிற அளவிற்கு நான் அருகாமையில் நெருக்கமாக இருப்பேன். மக்களோடு மக்களாகத்தான் நான் இருப்பேன் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கென தனியாக ஒரு இடத்தில் போடப்படக்கூடிய கூடாரத்தை வேண்டாம் என்று ஒதுக்கினார்கள் என்று செய்திகளை எல்லாம் நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கொஞ்சம் பதவிகள் உயர்வு கிடைத்து விட்டால், கொஞ்சம் அதிகாரம் கிடைத்து விட்டால் என்னவெல்லாம் நடக்கிறது பார்க்கிறோமா இல்லையா? தன் காரை கதவை திறப்பதற்கு கூட ஆள் வந்து நிற்க வேண்டும் என்று யோசிப்பவர்கள், விரும்புவர்கள், சத்தம் போடுபவர்கள் இருக்கிறார்கள். தான் முன்னால் நடந்து சென்றால் பின்னால் பல பேர் கூட வேண்டும், நான் வந்தால் எழுந்து நின்று தனக்கு மரியாதை செய்ய வேண்டும், தன்னை வரவேற்க வேண்டும் என்று கௌரவம் பார்ப்பவர்களுக்கு மத்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பேற்பட்ட உன்னத தலைவராய் இருந்தார்கள். தன் கண் அசைவுகளுக்கும் கூட தன் கண் ஜாடைகளுக்கும் கூட கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மக்கள் இருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண மனிதராய் மக்களோடு மக்களில் ஒருவராய் பெருமானார் தன்னை காட்டி அமைத்தார்கள் என்றால், காட்டிக்கொண்டார்கள் என்றால் நாயகத்தின் பணிவுதான் அங்கே காரணம். அந்த பணிவின் காரணமாகத்தான் பெருமானாரை மென்மேலும் அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருந்தான். யோசிக்கிறோம், இந்த உலகத்தில் இரண்டு வகை மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒன்று பணியோடு வாழ்ந்தவர்கள், இன்னொன்று பெருமை கொண்டு வாழ்ந்தவர்கள்.
பணிவோடு வாழ்ந்தவர்களை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருந்தான். ஆணவத்தோடும் பெருமையோடும் யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அவர்களின் இறுதி முடிவை கொஞ்சம் கவனித்து பாருங்கள், உற்று நோக்கி பாருங்கள். அந்த முடிவு ஏளனமான முடிவாய், இழிவான முடிவாகத்தான் இருக்கும். இந்த உலகத்தில் மிகப்பெரிய விரோதியாய், அல்லாஹ்வின் எதிரியாய் இருந்தவன் இப்லீஸ். இப்லீஸ் இடத்தில் அல்லாஹ் சொன்னான் அல்லவா, ஆதமுக்கு சஜிதா செய். என்ன சொன்னா? என்ன நெருப்பால் படைத்திருக்கிறாய், மனிதனை ஆதமை மண்ணால் படைத்திருக்கிறாய். நெருப்பால் படைக்கப்பட்ட நான் உயர்ந்தவன், அவன் தாழ்ந்தவன், நான் அவனுக்கு சஜிதா செய்வதா என்று பெருமையடித்தான். அதன் விளைவாய் சுவனத்தை விட்டும் துரத்தப்பட்டான். அத்தனை மக்களால் சபிக்கப்பட்டான். நரகத்திற்கு சொந்தக்காரனாய் ஆக்கப்பட்டான். ஃபிர்அவுன், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய விரோதிகளில் ஒருவன் ஃபிர்அவுன். அன ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உயர்ந்த இறைவன் என்று தன்னை பிரகடனம் செய்தான். கடலில் மூழ்கி அழிக்கப்பட்டான் என்பது வரலாறு. நம்ரூத் சொன்னான், ஒட்டுமொத்த உயிரும் என் கையில் இருக்கிறது, ஒட்டுமொத்த மக்களின் மரணமும் என் கையில் இருக்கிறது, நான் நாடியதுதான் நடக்கும் என்று பெருமை கொண்டு திரிந்ததின் விளைவாய் அல்லாஹ் எப்படி அவனுக்கு அழிவை கொடுத்தான். சிறு கொசுவை அவனுடைய மூக்கின் துவாலை வழியாய் உள்ளே விட்டு அவனுடைய மூளையை குடைத்தை செய்து அவனுடைய அடிமைகளால் செருப்பால் அடிக்கப்பட்டு அவன் மரணத்தை தழுவினான் என்று வரலாறு. காரூன் மிகப்பெரிய பணக்காரனாய் செல்வந்தனாய் இந்த உலகத்தில் வாழ்ந்தவன். இவையெல்லாம் என்னுடைய திறமையால் கிடைத்தது, என்னுடைய அறிவாற்றலால் கிடைத்தது என்று பெருமை அடித்தான். அதன் விளைவால் பூமிக்குள் புதையுண்டு போனான் என்று வரலாறு சொல்கிறது. யாரெல்லாம் இந்த உலகத்தில் பெருமை அடித்தார்களோ, அகந்தையோடு திரிந்தார்களோ, ஆணவத்தோடு வாழ்ந்தார்களோ அவர்களெல்லாம் அழிந்ததாய் தான் வரலாறு, வாழ்ந்ததாய் வரலாறல்லை. பணிவோடு வாழ்பவர்கள் வாழ்க்கையில் உச்சத்தையும் வெற்றியும் பெறுகிறார்கள். பெருமை கொண்டு திரிபவர்கள் வாழ்க்கையில் அழிந்து போகிறார்கள், காணாமல் போய்விடுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பணிவை தந்து பெருமை என்கிற துர்குணத்தை விட்டும் நம்மையும் நம் சந்ததியிலும் பாதுகாப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.